சுந்தரவனத்துல எல்லா மிருகங்களும் சந்தோஷமா ஒற்றுமையா வாழ்ந்தது. ஆனா அது ஒரு கொள்ள நரிக்கு பிடிக்கல. அதனால அவங்கள பிரிக்கணும்னு அது பிளான் பண்ணுச்சு. அதே போல சிங்கராஜாவை தூக்கிட்டு தான் காட்டுக்கு ராஜா ஆகணும்னு முடிவு பண்ணுச்சு. ஹாய் ஜிராஃப் அண்ணா, இந்த காட்டுலயே ரொம்ப உயரமான மிருகம் எதுங்கிறத நீயே சொல்ல பார்க்கலாம். என்ன கொள்ள நரி, இது போய் கேட்குற விஷயமா? இருக்கிறதுலே நான் தான் உயரமான மிருகம். அப்படி இருக்கும் போது நீங்க ஏன் இந்த காட்டுக்கு ராஜாவா இல்ல? என்னை பொறுத்த வரைக்கும் நீ தான் இந்த காட்டுக்கு ராஜாவா இருக்கணும். அதுக்கப்புறம் யானையை பார்த்து அந்த நரி கேட்டுச்சு, யானை என்ன, நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கட்டுமா? கேளு கேளு. யோசிச்செல்லாம் பதில் சொல்லக்கூடாது, டக்குன்னு சொல்லணும். நான் யாரை பார்த்து பயப்படுறவல்ல, அப்படி இருக்கப்ப யோசிப்பேனா? அப்படின்னா இதை சொல்லு, இந்த காட்டிலேயே ரொம்ப சக்தியான மிருகம் எது? இந்த மாதிரி கேள்விக்கு பதில ஒரு குழந்தை கூட கண் மூடிக்கிட்டு சொல்லும். ஏ நரி, நான் தான் இந்த காட்டிலேயே ரொம்ப சக்தியானவன். அப்படியா விஷயம்? அப்படியா சொல்ற? இந்த காட்டிலேயே நீ தான் சக்தி வாய்ந்தவன்னு சொல்ற. அப்படி இருக்கப்ப நீ ஏன் இந்த காட்டுக்கு ராஜாவா இல்ல? சிங்கம் ஏன் இந்த காட்டுக்கு ராஜாவா இருக்குன்னு எல்லாரும் சொல்றாங்க. நீ என்னமோ கரெக்டா தான் சொல்ற நரி. சரி, இதை நல்லா கேட்டுக்கோ. நீ மட்டும் எலெக்ஷன்ல நின்னா நான் உனக்கு தான் கண்டிப்பா ஓட்டு போடுவேன். யானையோட மனசை இப்படி களைச்சிட்டு அது சிறுத்தையை பார்க்கறதுக்காக போகுது. சிறுத்தை என்ன, நான் கேட்கறதுக்கு ஒரு பதில் சொல்லேன். இந்த காட்டிலேயே ரொம்ப வேகமா ஓடி யாரால வேட்டையாட முடியும் சொல்லு பார்க்கலாம்? ஒரு அரவிட்டன்னா செவில்லாம் திரும்பிடும். என்ன பார்த்தா உன் கண்ணுக்கு யாரு வேகமா ஓடுவான்னு தெரியாது. என் கண்ணுக்கு நீ படுறதுனால தான் நான் உன்கிட்ட இதை கேட்கறேன். என்ன கேள்வி இது? திரும்ப கேளு. வேகமா ஓடி இங்க வேட்டையாடுற மிருகம் நீதான். அப்படின்னா காட்டுக்கு ராஜாவா ஏன் இந்த சிங்கம் இருக்கு? நீ சொல்றது என்னன்னு எனக்கு புரியல. அது என்னன்னா, இந்த காட்டுக்கு ராஜாவா இந்த சிங்கராஜா கண்டிப்பா இருக்கவே கூடாது. நீ தான் ராஜாவா இருக்கணும். அப்படியா சொல்ற? நான் ராஜா ஆகணும்னா அதுக்கு என்னெல்லாம் பண்ண வேண்டியிருக்கும்? ஒன்றும் இல்லை, காட்டுல ஒரே ஒரு எலெக்ஷன் நடத்தணும், அவ்வளவுதான் விஷயம். அது மட்டும் இல்ல, நீ அப்படி எலெக்ஷன் நடத்தினா உனக்கு தான் என் ஓட்டு. ஏன்னா இன்னையிலேருந்து நீ தான் என்னோட ராஜா. சிறுத்தைக்கு ராஜா ஆகிற கனவை காமிச்சிட்டு குள்ள நரி குரங்குகள் வாழ்ற இடத்துக்கு போகுது. நான் சொல்றத கேளுங்க குரங்குங்களா, நான் உங்களுக்கு ஒரு சந்தோஷமான செய்தியை கொண்டு வந்திருக்கேன்ப்பா. என்னது சந்தோஷமான செய்தியா? குள்ள நரி, அது என்ன செய்தி? விஷயம் என்னன்னா, இனிமே காட்டை ஆள போறது குரங்குங்க தானே நம்ம முடிவு பண்ணணும். குரங்குங்க ஆள போதா? நீ என்ன குடிச்சிட்டு வந்திருக்கியா? இல்ல, ஆனா நான் சொல்றத கேட்டு கண்டிப்பா உங்க எல்லாருக்கும் போதை ஏற போகுது. சரி சரி, நேரத்தை கடத்தாம விஷயம் என்னங்கறத சொல்லு. முதல்ல நான் கேக்குறதுக்கு பதில் சொல்லுங்க. இந்த காட்டிலேயே ரொம்ப சந்தோஷமா இருக்க மிருகங்கள் யாரு? நகரத்திலையும் மனுஷங்க மத்தியிலையும் பிரபலமானவங்க யாரு? சந்தோஷமா ஜாலியா இருக்கிறது யாரு? அப்படிப்பட்ட உண்மையான விலங்கு எது? அது யாரால முடியும்? எங்களை மாதிரி குரங்கால தான் இந்த எல்லா வேலையும் பண்ண முடியும். நானும் இதை தான் சொல்றேன். ஒரு குரங்கால முடியாதுங்கிறது எதுவுமே கிடையாது. முடியாததே இல்லைன்னா? அதாவது குரங்கும் காட்டுக்கு ராஜாவா ஆக முடியுங்கிறத தான் சொல்றேன். இத பாருங்க ராஜா, முடியாதுன்னு சொல்லிடாதீங்க. நான் ராஜாவா? சிங்கம் தானே எப்பவும் காட்டுக்கு ராஜா. இருக்கலாம், காட்டுல தான் என்னமோ பெரிய ராஜாவா அலைஞ்சு அது தெரிஞ்சுக்கிட்டு இருக்கு. ஆனா மனுஷங்க இருக்க இடத்துல அது கூண்டுக்குள்ள தானே அடைஞ்சு போய் கிடக்கு. அதனால என்ன பொறுத்த வரைக்கும் நீ தான்ப்பா ராஜா. நான் கண்டிப்பா என்னோட ஓட்டை உனக்கு தான் போடுவேன். எலெக்ஷன்ல மட்டும் தயவு செஞ்சு கலந்துக்க மாட்டேன்னு சொல்லிடாதீங்க ராஜா. இதை கேட்டதும் எல்லா குரங்குகளும் சந்தோஷமா ஆயிடுங்க. அதுக்கப்புறம் அந்த நரி பாம்பு கிட்ட போகுது. பாம்பண்ணா, ராஜாவை தேர்ந்தெடுக்கிறதுக்கான எலெக்ஷன் நடக்க போகுது, அது தெரியுமா உனக்கு? அப்படின்னு என்ன? அதுக்கு என்ன அர்த்தம்னா, இந்த காட்டுல யாரு ரொம்ப சக்தி வாய்ந்தவங்களோ அவங்க தானே ராஜாவா இருக்கணும். ஆமா. சரி, அப்ப இந்த கேள்விக்கு பதில் சொல்லுங்க. உங்களை விட ரொம்ப ஆபத்தான விலங்கு எதுவும் இந்த காட்டுல இருக்கா என்ன? இல்லையே. அப்படின்னா நீங்க தானே காட்டுக்கு ராஜாவா இருக்கணும். நீங்க ஒரு வேலை பண்ணுங்க, நீங்க எலெக்ஷன்ல நெல்லுங்க. நான் என்னோட ஓட்டை உங்களுக்கு தான் கண்டிப்பா போடுவேன். இல்ல, எனக்கு லீடர் ஆகணும்னோ ராஜா ஆகணும்னோ எந்த ஆசையுமே கிடையாது. ஏன்? நீ படம்லாம் பார்க்க மாட்டியா என்ன? படங்கள்ல அரசியல்வாதியை எப்படி கூப்பிடுவாங்க? ரொம்ப மோசமா தான் திட்டுவாங்க. அப்புறம் கருப்பு பாம்புன்னு கூட சொல்லுவாங்க. நான் ஒரு கருப்பு பாம்புன்னு அவங்களே அவங்கள சொல்லிப்பாங்க தெரியுமா? இங்க பாருப்பா, என்னோட இடத்துல நீ நிம்மதியா வாழ விடு. ராஜா ஆகிறத பத்தி பேசிக்கிட்டு இருந்தில்ல, வேணும்னா நீயே போய் எலெக்ஷன்ல நின்னுக்கோய. நீ கவலைப்படாத, உனக்கே நாங்க ஓட்டு போடுவோம், சரியா? சரி,
நீங்க ஓன்னு சொன்னா கண்டிப்பா நான் ராஜா ஆகிறதுக்கு தயாரா தான் இருக்கேன். ஆனா நீங்க செஞ்சு கொடுத்த சத்தியத்தை மறந்துடாதீங்க. நீங்க எல்லாரும் கண்டிப்பா எனக்கு தான் ஓட்டு போடணும். எனக்கே ஓட்டு போடுங்க, எனக்கே ஓட்டு போடுங்க. அங்கிருந்து நரி மான்களை பார்க்கறதுக்காக போச்சு. மான்குட்டி, நீ சொல்ல பார்க்கலாம், இந்த காட்டுலயே யாரு ரொம்ப வேகமா ஓட முடியும்? ரொம்ப வேகமா ஓடக்கூடியது இந்த காட்டுலயே 2 தான். நாங்க ரொம்ப வேகமா ஓடுவோம். எங்களை பிடிக்கிறதுக்கு சிறுத்தை ரொம்ப ரொம்ப வேகமா ஓடி வரும். அவ்வளவுதான். சிங்கத்தால உங்களை விட ரொம்ப வேகமா ஓட முடியுமா? இல்ல. அப்படி இருக்கும் போது அதிக ராஜாவா இருக்கு. இங்க பாருங்க மான்களே, நீங்க ராஜாவுக்கான எலெக்ஷன்ல நின்னீங்கன்னா உங்களுக்கு தான் நான் என்னுடைய ஓட்டு எல்லாத்தையும் போடுவேன். ஏய், எங்களுக்கு உங்களோட ஓட்டு கிட்டலாம் ஒண்ணு வேண்டாம். அப்படியே நாங்க மறந்து போய் எலெக்ஷன்ல நின்னா கூட சிங்கராஜா எங்களை நிக்க விட மாட்டாரு. சரி, நான் ஒருவேளை எலெக்ஷன்ல நின்னேன்னு வச்சுக்காங்களேன், நீங்க கண்டிப்பா எனக்காக ஓட்டு போடுவீங்களா? கண்டிப்பா நாங்க உனக்கு ஓட்டு போடுவோம். அந்த கள்ளக்குள்ள நரி அங்கிருந்து சிரிச்சுக்கிட்டே வெளியே வந்துருச்சு. கொஞ்ச நாளுக்கு அப்புறமா காட்டுல இருக்க எல்லா விலங்குகளும் பஞ்சாயத்துக்காக உட்கார்ந்து இருந்து, இங்க பாருங்க சகோதரர்களே, இன்னைக்கு வரைக்கும் இந்த காட்டுல ராஜாவுக்கான எலெக்ஷன் நடந்தது இல்ல. முதல் தடவையா எல்லாரும் எலெக்ஷன் நடத்தலாம்னு பிரியப்படுறாங்க. சிங்கராஜா ஒன்னு தெரிஞ்சுக்க விரும்புறாரு. திடீர்னு எதுக்கு எலெக்ஷன் கேக்குறீங்கன்னு அவர் கேக்குறாரு. இந்த காட்டுலயே நான் தான் ரொம்ப உயரமான விலங்கு, அப்படின்னா நான் தானே ராஜாவா இருக்கணும். ஐயோ பைத்தியக்கார பயல, வாய மூடு. உயரமா இருந்தா போதுமா? இந்த காட்டுலயே சக்தியா இருக்கவன் நான் தான். அப்படி இருக்கும் போது நான் மட்டும்தான் ராஜா, புரியுதா? ஏய் பைத்தியக்கார பயல, கொஞ்ச நேரம் பேசாம இருக்கியா? நீ சக்தி வாய்ந்தவனா இருந்தா போதும். உனக்கு என்ன அவ்வளவு பெரிய மரியாதை வேண்டி கிடக்கு? நான் இங்க இருந்து ஒரே நிமிஷத்திலேயே வேகமா ஓடி பயங்கரமா எல்லாத்தையும் அடிச்சு சாப்பிட்டுருவேன். ராஜா வேகமாவும் இருக்கணும், சக்தி வாய்ந்ததாவும் இருக்கணும், தெரியுமா உனக்கு? அதனால ராஜா நான் தான். எல்லாரும் பேச்சையும் கேட்டுட்டு குரங்கு சொல்லுச்சு, எல்லாரும் கொஞ்ச நேரம் வாயை மூடிட்டு இருக்கீங்களா? நீங்கெல்லாம் ராஜாவா இருந்தா நாங்கெல்லாம் என்ன சேவை செய்யணுமா உங்களுக்கு? ஏய் சும்மா இரு குரங்கு பயல, வாயை மூடிட்டு இரு. உன்னால காட்டுக்கு இப்ப என்னப்பா பண்ண முடியும்? நாங்க கடவுள் ராமருடைய பக்தருங்க. இலங்கையே எங்களால எரிக்கும் போது இந்த காட்டை எரிக்கிறதுக்கு எங்களுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? எல்லார்கிட்டையும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு திறமை கண்டிப்பா இருக்கு இல்லையா? சில பேர்கிட்ட சக்தி இருந்தா சில பேர்கிட்ட அறிவு இருக்கு. ஆனா நம்ம சிங்கராஜா கிட்ட அப்படி என்ன இருக்குன்னு சொல்லுங்க. அவர் வருஷ கணக்கா நமக்கு ராஜாவா இருக்காரு. அதுல என்ன பிரயோஜனம் இருக்கு? என்ன இருக்கு? சொல்லு. ஐயோ உங்களுக்கு எல்லாம் அறிவு இல்லையே. என்னோட அறிவு தாண்டா என்னோட சக்தி. நீங்க எல்லாம் ராஜா ஆகிறது எப்படின்னு யோசிப்பீங்க. நான் என்னையே அப்போ ராஜா தாண்டா நினைப்பேன். நான் அதனாலதான் ராஜா. டயலாக் எல்லாம் ரொம்ப நல்லா தான் இருக்கு. ஆனா வேலையில இறங்கும் போது நீ சரியா எதையுமே பண்றது கிடையாது. நீ சுத்த வேஸ்ட். என் அளவுக்கு நீ கிடையாது. விஷயம் படங்களை பத்தி இல்ல. உனக்கு நாங்க விருந்தே வச்சது இல்லையா? சொல்லு பாப்போம். நீங்க எப்படி விருந்து வைப்பீங்கன்னு எங்களுக்கு தெரியுமே. எங்களை மாதிரி அப்பாவி உயிர்களை கொன்னுதானே எங்களுக்கு விருந்து வைக்கிறதா சொல்றீங்க? ஆமா, நான் உங்களை விட ரொம்ப உயரமானவன். நீங்கெல்லாம் ஒண்ணு சேர்ந்துக்கிட்டு எங்களை அடிச்சு கொன்னு அதுக்கப்புறம் முழுசா சாப்பிட்டுறீங்க. அதுக்கப்புறம் எங்க உடம்புல எந்த இடத்தையும் மிச்சம் வைக்கிறதே கிடையாது. சரி, அப்படின்னா உங்களுக்கு எல்லாம் என்னதான் வேணும்? எலெக்ஷன் வச்சாகணும். ஆமா, கண்டிப்பா எலெக்ஷன் வச்சே ஆகணும். சரி சிங்கராஜாவும் சொன்னோன்னே எல்லாமே குஷியில கத்துதுங்க. அப்பதான் புலி கத்துற சத்தம் எல்லாருக்கும் கேட்டுது. காப்பாத்துங்க, காப்பாத்துங்க. புலி கத்துறத கேட்டு எல்லா மிருகங்களும் ரொம்ப கவலைப்பட ஆரம்பிச்சிச்சுங்க. அப்ப அந்த சமயம் புலி அங்க வருது. சிங்கராஜா, நாலா பக்கமும் வேட்டைக்காரங்க நம்ம காட்டை சூழ்ந்துட்டாங்க. ஒரு அப்பாவி மன கூண்டுல போட்டாங்க, புடிச்சு வச்சிருக்காங்க. ஏதாவது பண்ணுங்க. ஒரு காட்டை காப்பாத்துறது ராஜாவோட உண்மையான தர்மம். ஆனா இப்போ நான் ராஜா கிடையாதுங்கிறது முடிவாயிருக்கு. எனக்கு ஒண்ணுமே புரியலையே. இவங்க எல்லாரும் ராஜாக ஆசைப்படுறாங்க. எல்லாருக்கிட்டையும் அவங்கவுங்களுக்குன்னு ஒரு தனித்திறமை இருக்கு. அதனால இந்த காட்டை காப்பாத்துற வேலை என்னது இல்ல. சரியா அந்த சமயம் வேட்டைக்காரங்க வந்து காட்டை அப்படியே சூழ்ந்துடுறாங்க. யாராவது எங்கேயாவது நகர்ந்து போனீங்க அவ்வளவுதான். ராஜா, எங்களை எப்படியாவது காப்பாத்துங்க, எங்களை காப்பாத்துங்க மகாராஜா. எல்லாரையும் விட உயரமானது இந்த ஒட்டகச்சிவிங்கி தான். அதையே காப்பாத்த சொல்லுங்க. ஐயோ மகாராஜா, நான் எல்லார விட உயரமா இருக்கலாம். ஆனா உங்க அடி அளவுக்கு என்னோட அடி வேகமா இருக்காது. அப்படின்னா அதை யானை கிட்ட சொல்லுங்க. அது எல்லாத்த விட சக்தி வாய்ந்தது. ஐயோ மகாராஜா, நான் சக்தி வாய்ந்தவனா இருக்கலாம், ஆனா உங்க அளவுக்கு எனக்கு அறிவில்ல. அப்ப சிறுத்தை கிட்ட போய் சொல்லுங்க. அதுக்கு சக்தியும் இருக்கு, அறிவும் இருக்கு. நான் எங்க அறிவாளின்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன்.
விடுங்க, என்னால கண்டிப்பா முடியாது. நான் எப்பயும் உங்க அளவு கிடையாது. அப்ப குரங்குங்க கிட்ட போய் சொல்லுங்க, அதுங்க தானே ரொம்ப ஆசைப்பட்டுச்சு. உங்களுக்கெல்லாம் சேவை பண்ண தானே நாங்க பிறந்திருக்கோமான்னு அதுங்க தானே முதல்ல கேட்டுச்சு. என்னோட ஜோக்கே என்கிட்ட திருப்பி சொல்றீங்க ராஜா. நான் சும்மா ஜோக்குக்கு தான் சொன்னேன் மகாராஜா. உண்மையாவே நாங்க உங்களுக்கு சேவை பண்றதுக்கு தயாரா தான் இருக்கோம். ஆனா அதுக்காக இவங்க கிட்ட சண்டை போட்டு சாகிறதுக்கு தயாரா இல்ல. இல்ல, உங்க எல்லாருக்கும் ராஜா ஆகிறதுக்கான ஆசை இருக்கு. அப்ப காட்டை நீங்களே காப்பாத்திக்கங்க. இல்ல மகாராஜா, நாங்க எப்பயும் நீங்க மகாராஜா இல்ல, நாங்க தான் ராஜான்னு சொல்லிருக்கோமான்னு. நானும் தான் எலெக்ஷன் அது இதுங்கிற விஷயத்துல கலந்துக்க மாட்டேன்னு சொன்னேன். அங்க பாருங்க மகாராஜா, என்னோட குட்டி பையனை அவங்க வேட்டையாடி வச்சிருக்காங்க. அந்த இடத்துல உங்க பையன் இருந்திருந்தான்னா நீங்க இப்படி விட்டு வைப்பீங்களா சொல்லுங்க? மகாராஜா, நாங்க பேசுறதுக்கு எங்களை மன்னிச்சிருங்க, இவங்களையும் மன்னிச்சிருங்க. ஆமா மகாராஜா, எங்களை மன்னிச்சிருங்க. எங்களை தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க மகாராஜா. எல்லா விலங்குகளும் தன்னுடைய தவற உணர்ந்து மகாராஜா கிட்ட சீக்கிரம் காப்பாத்துங்கன்னு மன்றாடுச்சுங்க. வேட்டைக்காரர்களே, இங்க பாருங்க, நாங்க உங்களோட சண்டை போட விரும்பல. ஆனா எங்க மனசுல இருக்க விஷயத்த உங்ககிட்ட சொல்லணும்னு நினைக்கிறோம். சரி, என்ன விஷயம்னு சொல்லுங்க. இதுதான் அது. நீயும் வேட்டைக்காரன், நாங்களும் வேட்டைக்காரங்க தான். ஆனா என்னைக்காவது நாங்க உங்க இடத்துக்கு வந்து வேட்டையாடி இருக்கோமா? இல்ல. அப்படியே நாங்க உங்க இடத்துக்கு வந்தாலும் எப்படி வர்றோம்? கைதியா தான் வர்றோம். கூண்டல அடைச்சு சர்க்கஸ்ல மிருக காட்சி சாலையில எங்களை வச்சு எல்லாருக்கும் விளையாட்டு காட்டுறீங்க. அதனால நீங்க கைது பண்ணி வச்சிருக்க அந்த அப்பாவி குட்டி மானை நீங்க உடனே விடுவிக்கணும். ஓ அப்படியா? நீதான் சரியான அரசியல்வாதி. நீயே எப்பயும் ஜெயிக்கணும், உனக்கு தேவையானதெல்லாம் கிடைக்கணும். இப்படியே பேசி மான விடுவிக்கலான்னு பாக்குற. இந்த அளவுல காட்டுக்கு ராஜா வேறன்னு சொல்லிக்கிற. இப்படி பெருமையா பேச உனக்கு அசிங்கமா இல்ல? ஆனா நீ நினைக்கிற மாதிரி நான் ஒன்னும் முட்டாள் கிடையாது. சரி, அப்படின்னா உனக்கு என்னதான் வேணும்? நான் உனக்கு ஒரு எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் கொடுக்கறேன். உனக்கு தேவையான இந்த மானு, இந்த விலங்குகள் எல்லாத்தையும், அதாவது நீங்க அந்த மானுக்கு பதிலா கூண்டுக்குள்ள வந்துடணும். அப்படின்னா இந்த மான் குட்டியை நான் விட்டுறேன். இல்ல, வேண்டாம் ராஜா, வேண்டாம். நீங்க தயவு செஞ்சு அப்படி பண்ணிடாதீங்க. என்னது? உன்னுடைய முறை வந்தோன்னு நீ பின்வாங்கறன்னு நினைக்கிற? இப்ப நீ வர போறியா இல்லையா? ஐயோ, வேண்டாம் மகாராஜா, எங்களுக்கு உங்களுடைய சேவை கண்டிப்பா தேவை. நான் தயாரா இருக்கேன். இந்த அப்பாவி மானுக்கு பதிலா நான் உள்ள வரதுக்கு தயாரா இருக்கேன். ஆனா ஒரே ஒரு கண்டிஷன். எந்த மாதிரியான கண்டிஷனு? நான் இந்த காட்டுக்கே ராஜா. ஆனா வாழ்நாள் முழுக்க நான் உன்கிட்ட அடிமையா தான் இருக்க போறேன். நீ நினைச்சா என்ன வச்சு சர்க்கஸ்ல ஆட்டம் காட்ட முடியும், இல்ல மிருக காட்சி சாலையில அடைச்சே வைக்க முடியும். ஆனா என்னுடைய விலங்குகளை நீ இனிமே என்னைக்கும் தொந்தரவு பண்ணவே கூடாது. இதை கேட்டதும் எல்லா மிருகங்களும் வெக்கப்பட்டு நின்னுச்சு. சிங்க மகாராஜா, என்ன நீங்க தயவு செஞ்சு மன்னிச்சிடணும். இந்த எலெக்ஷன், இந்த குழப்பம், இது எல்லாத்தையும் இந்த காட்டுல எடுத்துட்டு வந்தது உண்மையிலே நான் தான். என்ன மன்னிச்சிருங்க மகாராஜா. நானும் தேவையில்லாம இவன் பேச்சை எல்லாம் கேட்டு ஆடிட்டேன். என்னையும் தயவு செஞ்சு மன்னிச்சிரு சிங்கராஜா. நாங்க எல்லாரும் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கிறோம் சிங்கராஜா. எங்க எல்லாரையும் தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க. சரி வேட்டைக்காரரே, எங்களும் நீங்க தாராளமா கூட்டிட்டு போகலாம். எங்க ராஜாவை தயவு செஞ்சு எங்க கிட்ட இருந்து பிரிச்சு எடுத்துட்டு போயிடாதீங்க. தயவு செஞ்சு பிரிச்சு எடுத்துட்டு போயிடாதீங்க. ஆமா, இவங்க இல்லாம நாங்க அப்படியே முழுசா செத்து போயிருவோம். ஏ வேட்டைக்காரனே, மகாராஜாவுக்கு பதிலா வேணும்னா என்ன கூட்டிட்டு போயேன். நாய்க்கு போடுற ஒரு வளையத்தை போட்டு என்ன தெருவெல்லாம் நீ இழுத்துட்டு போனா கூட பரவாயில்ல. நானும் நாய் மாதிரியே உன்கிட்ட வாழை ஆட்டிட்டு வேணா வர்றேன். ஆனா எங்க மகாராஜாவை மட்டும் தயவு செஞ்சு எதுவும் செய்யாத. பிளீஸ், எங்க ராஜாவை விட்டுடு. எல்லா விலங்குகளும் தன்னுடைய ராஜாவை தயவு செஞ்சு விட்டுட்டு போங்கன்னு அவர்கிட்ட கெஞ்சுதுங்க. இந்த மாதிரி எண்ணம் எங்களை போல மனிதர்கள்ட்ட கூட இல்லவே இல்ல. ஒரு குட்டி மானை காப்பாத்துறதுக்காக எல்லாரும் சேர்ந்து இப்படி பேசுறது சந்தோஷமா இருக்கு. உங்க ராஜாவை காப்பாத்துறதுக்கு நீங்க எல்லாரும் ஒத்துமையா வந்து நிக்கிறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீங்க எல்லாரும் சொல்றது எனக்கு நல்லாவே புரிஞ்சிருக்கு. அதனால நான் ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். எந்த ஒரு கண்டிஷனும் இல்லாம இந்த மான் குட்டியை நான் விட்டுறேன். அது மட்டும் இல்லாம நான் சத்தியம் பண்றேன், இதுக்கப்புறமா நாங்க யாரும் உங்க காட்டுக்கு வந்து உங்களை யாரையும் தொல்லை பண்ணவே மாட்டோம். அதே மாதிரி கடத்திட்டும் இங்க இருந்து போக மாட்டோம். அப்புறம் அந்த மானை விடுவிச்சுட்டு எல்லா வேட்டைக்காரங்களும் அங்கிருந்து போயிடுறாங்க. அதுக்கப்புறம் எல்லா விலங்குகளுமே சண்டை போடுறதை விட்டுட்டு சிங்கத்தையே தன்னோட மகாராஜாவை ஏத்துக்கிட்டு சந்தோஷமா வாழ்றாங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம லைக்கும் ஷேரும் பண்ணுங்க. ரொம்ப நன்றி.